கலை இலக்கிய பெருமன்றம் முன்னெடுத்திருக்கிற மகத்தான இலக்கிய பணியான நாளும் ஒரு கதை சொல்லல் என்கிற தலைப்பின் கீழ் நம்முடைய தொடர் பயணம் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம். தோழமைகளே, ஆளுமைகளே, நம்முடைய நெடுந்தூர பயணம் என்பது இன்றைக்கு தோமுசி ரகுநாதன் புதுமைப்பித்தன் இருவரது கதைகளை சொல்லுவதில் 9ஆம் நாள் நிகழ்வில் நாம் இருக்கிறோம். தோழமைகளே, இன்றைய தினம் நாம் புதுமைப்பித்தன் கதையை கேட்க இருக்கிறோம். தோழமைகளே, ஆளுமைகளே, மன்னித்துக் கொள்ளவும். தோமுசி ஐயாவுடைய ஆணைத்தி தோமுசி ஐயாவுடைய ஆணைத்தி கதையை இன்றைக்கு நம்மோடு கதை சொல்லுவதற்காக அருப்புக்கோட்டையில் இருக்கக்கூடிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியுடைய தமிழ் துறையினுடைய பேராசிரியர் ஐயா முனைவர் ரா நாகேந்திரன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். ஐயா அவர்களை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் விரிவாக, நிறைவாக, இன்னும் கூடுதலாக சொல்லலாம். காரணம், முதுகலை பட்டப்படிப்பு 3 பட்டங்களை பெற்றிருக்கிறார். பெரிய விஷயம். முதுகலை தமிழ், முதுகலையில பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், அடுத்து முதுகலையில பொலிட்டிக்கல் சயின்ஸ், இவையெல்லாம் படித்தது மட்டுமல்லாமல் பல்கலைக்கழக ஆசிரியர்களுக்கான, கல்லூரி ஆசிரியர்களுக்கான தேசிய தகுதி தேர்வை நிறைவு செய்தது மட்டுமல்லாமல் அந்த தேர்வில் அதிக விழுக்காடு தேர்ச்சி பெற்றதன் காரணமாக ஆராய்ச்சிக்கான JRF என்கிற ஃபெலோஷிப்பை பெற்ற நல்ல கல்வியாளர் நம்மோடு இணைந்திருக்கிறார். ஐயா அவர்களுடைய பணி அனுபவங்கள் 5க்கும் மேற்பட்ட ஆண்டுகளாக இருந்தாலும் கூட இப்பொழுதும் கல்லூரியில் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் இருக்கக்கூடிய அரசு பொறுப்பில் ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறார். அவர் தேசிய அளவில், பன்னாட்டு அளவில் பல்வேறு எண்ணிலடங்கா கட்டுரைகளை தந்திருக்கிறார். பல்கலைக்கழக மானியக்குழு நிர்ணயம் செய்த ஆய்வு இதழ்கள் 10க்கும் மேற்பட்ட கட்டுரைகள் மட்டுமல்லாது மின்னஞ்சல் வாயிலான ஆய்வு கட்டுரைகளையும் அவர்கள் நிறைவு செய்திருக்கிறார். பல்வேறு கருத்தரங்கங்கள், பல்வேறு பயிரங்கங்கள் பங்கேற்றும் இருக்கிறார். அதிலே உரையாளராகவும் இருந்திருக்கிறார், தலைமையாளராகவும் இருந்திருக்கிறார், ஒருங்கிணைப்பாளராகவும் ஐயா சிறப்பாக பணி செய்திருக்கக்கூடிய போற்றுதலுக்குரிய பேராசிரியர் ஐயா முனைவர் ரா நாகேந்திரன் அவர்கள் இன்றைக்கு தோமுசி ரகுநாதன் அவர்களுடைய கதையான ஆணைத்தி என்கிற கதையை சொல்ல வருமாறு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாகவும் இந்த அவையின் சார்பாகவும் தோழமையோடு வரவேற்கிறோம். தோழமையே, வருக, கதை சொல்க. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். முதலில் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் இந்த சிறப்பான கதை சொல்லி என்ற நிகழ்விற்கு, குறிப்பாக புதுமைப்பித்தன் தோமுசி ரகுநாதன் ஐயா அவர்களுடைய சிறுகதைகளை பேசுவதற்கான ஒரு களத்தை ஏற்படுத்தியமைக்காக தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்துக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். சமீபத்தில் புதுக்கோட்டையிலே சிறுகதை பயிலரங்கு ஒன்று நடைபெற்றது. அதில் நான் கலந்து கொண்டேன். அடிப்படையில் என்னுடைய ஐயா அவர்கள் என்னை மிகைப்படுத்தி சொல்லிவிட்டார். என்னை போல் நான் இந்த நேரத்தில் ஒரு சிறுவன் தான். முனைவர் பட்டம் தமிழ் நாவல்களில் தேசியம் பற்றிய பதிவுகள் என்னும் தலைப்பிலே மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தில் என்னுடைய ஆய்வேட்டினை முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறேன். ஆகையால் இங்க இருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களுக்கு நான் பெரியவனாகத்தான் எனக்கு தோன்றுகிறது. அந்த வகையிலே அந்த சிறுகதை பயிலரங்கு எனக்கு மிகவும் சிறப்பான ஒரு உந்துதலை கொடுத்தது. ஏற்கனவே சிறுகதைகளை நிறைய வாசித்துக் கொண்டிருக்கிறேன். பின்னே வருது புரட்டாசி அப்படிங்கிற ஒரு கதை கூட நான் முதுகலை பயிலும் பொழுது எழுதியிருக்கிறேன். அதன் அடிப்படையிலே
சிறுகதைகள், நாவல்கள் என்று என்னுடைய அந்த முனைவர் பட்டத்திற்கு முன்னாடியே வாசிப்பு திறன் இருந்தது. குறிப்பாக புதுமைப்பித்தனுடைய கதைகளை அவ்வப்போது வாசித்திருக்கிறேன். தோமுசி ஐயாவுடைய கதைகளை தற்பொழுது வாசித்துக் கொண்டிருக்கிறேன். அதிலே ஆனைத்தீ என்ற கதை நான் எடுத்துக்கொண்ட தலைப்பாக இருக்கிறது. இந்த கதையை ஆரம்பிப்பதற்கு முன்னால் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்திற்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் இந்த கதை சொல்வதற்கான ஒரு வாய்ப்பை மதிப்பிற்குரிய மருத்துவர் அறம் ஐயா அவர்கள் எனக்கு வாய்ப்பை வழங்கினார்கள். அதே போல கருமுருகன் ஐயா அவர்களுக்கும் இந்த நேரத்திலே என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் ஆன்றோர் பெருமக்கள், சான்றோர் பெருமக்கள், பேராசிரியர் பெருமக்கள், பல கல்லூரிகளில் இருந்து இணைந்திருக்கக்கூடிய பேராசிரியர் பெருமக்கள், மாணவர்கள் என்ற அனைவருக்கும் இந்த நேரத்திலே என்னுடைய வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, தோமுசி ஐயாவுடைய அந்த ஒரு அறிமுகத்தை நாம் எல்லோருக்கும் தெரியும். இருந்தாலும் ஐயா அவர்கள், மருத்துவர் ஐயா அவர்கள் நூற்றாண்டு கண்ட ஆளுமைகள் என்கிற புத்தகத்திலே அந்த தோமுசி ரகுநாதனுடைய அந்த வாழ்க்கை வரலாற்றின் பதிவு செய்திருக்கிறார். தோமுசி ஐயா அவர்கள் தொண்டைமான் முத்தையா சிதம்பர ரகுநாதன் என்ற பெயரோடு இருந்தவர். 1923 முதல் 2001 வரை தன்னுடைய பங்களிப்பை வழங்கியவர். ஏறக்குறைய 50 சிறுகதைகள், 4 நாவல்கள், நாடகங்கள் என்று தம்முடைய இலக்கிய களத்தினை பங்கெடுத்துக் கொண்டவர். அதே போல புதுமைப்பித்தனுடைய வாழ்க்கை வரலாற்றை எழுதி தமிழ் சமூகத்தில் புதுமைப்பித்தனுடைய இடத்தை மதிப்பீடு செய்தவர். இலக்கிய விமர்சனம் என்ற முதல் விமர்சன நூலை பதிவு செய்தவர். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மிகப்பெரிய ஆளுமையை எடுத்துக்கொண்டதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். குறிப்பாக அவருடைய அந்த படிப்பு சார்ந்த விஷயங்களை ஐயா அவர்கள் அந்த நூலில் குறிப்பிடும் போது, தந்தை வீட்டில் வைத்திருந்த நூலகத்தை திருட்டுச்சாவி உதவியுடன் திறந்து அவருக்கு தெரியாமல் அங்கு இருக்கக்கூடிய அந்த நூல்களை எல்லாம் படித்தார் என்று பதிவு செய்திருக்கிறார். அதன் அடிப்படையில அவருடைய அந்த படிப்பு ஆர்வம் எந்த அளவுக்கு இருந்தது என்பதை நம்மால் ஊகித்துக் கொள்ள முடிகின்றது. அவர் நிறைய கதைகளை எழுதியிருக்கிறார். அந்த வகையிலே இந்த ஆனைத்தீ என்ற தலைப்பிலான அந்த கதையானது கிட்டத்தட்ட ஒரு 6 பகுதிகளாக அமைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அந்த கதை மாந்தர்கள் அப்படின்னு சொல்லும் போது கட்டாரித்தேவன், மாடத்தி என்ற கணவன் மனைவி, அதே வெள்ளு புலவன் அப்படின்னு சொல்லக்கூடிய வீராசாமி அப்படிங்கிற ஒரு கதை மாந்தர், அதே போல எசக்கி என்ற கதை மாந்தர், இறுதியாக மகளாக வரக்கூடிய நபர் மாகாளி என்ற பெண்மணி. இவர்களை வைத்துத்தான் இந்த கதையானது பல நகர்வுகளாக செல்கிறது. குறிப்பாக இந்த முதல் பகுதியில பாத்தீங்க அப்படின்னா, கட்டாரித்தேவன் மாடத்தி இல்லம், அந்த இல்லத்துல அப்படியே கதையானது நகர்கிறது. உடம்புக்கு எப்படி இருக்கு? பரவாயில்லையா? எப்படி இருக்கு? கட்டாரித்தேவனை பார்ப்பதற்காக வீராசாமி என்பவர் வருகின்றார். வந்து அவருடைய மனைவியாக இருக்கக்கூடிய மாடத்தியிடம் அண்ணன் எங்க போயிருக்கிறாரு அப்படின்லாம் கேட்கிறாரு. அவரு கோயிலுக்கு போயிருக்கிறாரு அப்படின்லாம் சொல்றாங்க. அவங்க கோயில்ல இருக்கக்கூடிய அந்த விழா சார்பாக சொதை அப்படிங்கிற அந்த அமைப்போடு அவர்கள் தொடர்பு படுத்தப்படுகிறார்கள். கோயில்ல கொடையும் நாளுமா வீட்லயா இருப்பாங்க
அதுவும் இன்னைக்கு ஊட்டு போட்டு தர 4 கோவிலுக்கு போர்த்தவத்தான் சொல்லிட்டு போனாங்க என்று மாடத்தி கட்டாரியை பற்றி சொல்கிறார். இது முதல் பகுதியாக இருக்கிறது. இரண்டாவது பகுதியை பொறுத்த வரைக்கும் ஒரு சுடுகாடை கதாசிரியர் காண்பிக்கின்றார். கருப்பன்துறை சுடுகாட்டு பிராந்தியம். அந்த பிராந்தியம் முழுவதும் ஒரே பனங்காடாக இருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய தூவுகள், குடிசைகள், கோயில் குளம், அதே போல அங்க இருக்கக்கூடிய ஒரு சாராய கடை, இதையெல்லாம் நாம் கண்முன் காண்பிக்கக்கூடிய நிலையில இருக்கு அந்த கதையில். அதே போல அங்க இருக்கக்கூடிய அந்த சுடலை மாடன் அப்படிங்கிற ஒரு தெய்வம், கருப்பன்துறை சுடலை மாடன் அப்படிங்கிற அந்த தெய்வத்தை காண்பிக்கிறார். இந்த சுடலை மாடனுடைய அந்த உருவம் ரொம்ப பயங்கரமாக இருக்கிறது. மக்கள் மத்தியிலே யாருமே பார்க்க முடியாத அளவுக்கு பயபக்தியோடு இருக்கக்கூடிய நிலையிலே அந்த தெய்வத்தை காண்பிக்கின்றார். குறிப்பாக உருண்டையான முண்டக்கண்களும், கடை வாயிலின்று கிளம்பி தாடை வரியிலும் ஓடியுள்ள வீரப்பல்லும், அதே போல அந்த வாயில் தெரியும் இடைவெளி பல்வரிசை, இதெல்லாம் ரொம்ப அந்த உக்கிரமாக இருக்கிறது அந்த தெய்வம் அப்படிங்கிறதெல்லாம் கதையில காண்பிக்கின்றார் கதாசிரியர். இந்த சுடலை அப்படிங்கிற அந்த தெய்வத்தை ஏறுகொண்டு பார்க்கக்கூடிய நபர் ஒரு தைரியம், அதாவது மக்களுக்கு மத்தியில இருக்கக்கூடிய தைரியம் இல்லாத ஒரு நிலை அந்த கட்டாரிக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. கொடைக்காலம் மட்டுமல்லாது மற்ற காலங்களிலும் சுடலையை நேர் நின்று தரிசிக்கும் தெம்பும் திராணியும் பெற்றவன் ஒருவன் தான், அவன்தான் கட்டாரி அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதே போல அந்த குடும்பம் பாத்தீங்கன்னா, கட்டாரியினுடைய குடும்பம் சுடலை மாடசாமி அந்த தெய்வத்திற்கு அந்த விழா எடுக்கக்கூடிய, அதாவது சாமி ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த கொடை விழாவை அவங்களுடைய குடும்பம் தலைமுறையாக செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு வழக்கமாக இருக்கிறது. அதனால எந்த ராத்திரி ஆனாலும் சுடலையை தரிசிக்காமல், அதாவது சுடலை தெய்வத்தை தரிசிக்காமல் கட்டாரி வீடு திரும்புவதில்லை அப்படின்னு சொல்லி அவர் பதிவு பண்றார். அந்த கோயிலுக்கு போகும்போதெல்லாம் அங்க இருக்கக்கூடிய ஒரு சாராய கடை, அந்த சாராய கடையில அவரு கட்டாரி தேவன் அந்த மதுவை சாப்பிடுறாரு. இப்படியுமா அந்த கதையானது சென்று கொண்டு இருக்கிறது. அப்போ அங்க இருக்கக்கூடிய அந்த சுடுகாடு பகுதி, அதே போல அந்த சுடுகாட்டுக்கு போற வழியில ஒரு மாந்தோப்பு இருக்கின்றது. அந்த மாந்தோப்புல காவல் புரியக்கூடிய ஒரு பெண்மணியாக இசக்கி என்பவள் இருக்கிறார். இந்த இசக்கி யாரு அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய நாட்டாண்மைக்காரையுடைய மனைவியாக இருக்கின்றார். இந்த கட்டாரி தேவனுடைய பார்வையில் அந்த இசக்கியானவள் தென்படுகிறாள். அதே சமயத்தில் இசக்கி மீது ஒரு ஈர்ப்பானது கட்டாரி தேவனுக்கு ஏற்படும். கட்டாரி தேவன் திருமணமே ஆனாலும் கூட அந்த இசக்கியின் மீது அவனுக்கு ஒரு விதமான விருப்பம் மனதளவில் இருக்கிறது என்று காண்பிக்கிறார் கதாசிரியர். அப்புறம் மூன்றாவது பகுதியாக சாராய கடையில உரையாடல் நடக்கிறது. கட்டாரி தேவன், வீராசாமி 2 பேருமே உரையாடிக்கிட்டு இருக்காங்க. எப்படியுமா அந்த மூன்றாவது பகுதி போகிறது. அப்புறம் 4வது பகுதி பார்த்தீங்கன்னா, அந்த சுடலை மாடனுடைய விழாவானது இரவு நேரத்திலே நடக்கின்றது. சுடலை மாடன் முன் சாராய புட்டி, கார புகையிலை சூட்டு, புரித்த அந்த படையல் சோறு, ஆடு அந்த கோழியினுடைய ரத்தம் பறிந்த அந்த சோறு, இதெல்லாம் வச்சிருக்கிறாங்க. அந்த சமயத்துல இவர் சாராய கடையில இருந்து அப்படியே வர்றாரு. இவரு கொஞ்ச நேரத்துல அந்த இறைவன் மீது அப்படியே சொல்லி அவர் அப்படியே சாமி ஆடக்கூடிய நிலைமையாக நம்ம அங்க அந்த கதையில பார்க்க வேண்டியிருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, அந்த கதையில் வரும் காளைய புலையனாக இசக்கியை நினைத்து இசக்கியை பாடுகிறான் அப்படின்னு சொல்லி அவர் பதிவு பண்றார். சுடலை மாடனுக்கு விழா எடுக்கப்படுகிறது.
மட்டச் சாம்பிராணி புகையும் ஊதுவத்தி மணமும் படைப்புச் சோற்றிலிருந்து எழும் புலாலி நாற்றமும் அவனை மயங்கச் செய்து வந்தன. தூரத்தில் இசைக்கு பச்சை நிற கண்டாங்கி சேலையை அணிந்தவாறே இருக்கின்றான். அப்ப அந்த சமயத்துல எல்லாரும் இருக்கிறாங்க. இவருக்கு வந்து அந்த சுடலை மாடன் அப்படிங்கிற அந்த சாமி வந்து உள்ளுக்குள்ள இறங்கி அப்படியே சாமி வந்து வந்ததை போல அவர் வந்து ஆடுறாரு. அப்படியே ஆடுறாரு. எல்லாரும் வந்து சாமி வந்துருச்சு, சுடலை குடிபுகுந்து விட்டான் என்று ஜனங்கள் எல்லாம் கட்டாரியை கையெடுத்து கும்பிட்டார்கள் அப்படின்னு சொல்லி பதிவு வைக்கிறார். அதே மாதிரி அந்த சுடுகாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அப்படியே உள்ள கோயில்ல இருந்து சுடுகாட்டுக்குள்ளேயே அப்படியே உள்ள போறாங்க. போகும்போது ஒரு பிணமானது எரிந்து கொண்டிருக்கிறது. தீவட்டி பந்தத்தின் அசைந்தாடும் மங்கிய ஒளியிலே சுடுகாட்டு ஆலமரத்தின் தரையோடு பாய்ந்து நின்ற விழுது கூட்டங்கள் ஒளியும் நிழலும் கொடுக்கும் பைசாசம் அப்படின்னு சொல்லி அந்த கதையில பதிவு பண்றார். நம்ம வந்து இலக்கணத்துல படிச்சிருப்போம். எண் வகை மனங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. குறிப்பா வந்து ஆரிடம், ராக்கதம், பைசாசம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. காந்தர்வம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இதுல வந்து இந்த பைசாசம் அப்படிங்கிறது கல்லுண்டு கழித்தாடுவது அப்படின்லாம் வந்து அங்க சொல்லுவாங்க. தொல்காப்பியர் கூட இன்பம் பொருளும் அரணும் என்றாங்கு அன்போடு புணர்ந்த ஐந்தினை மருங்கின் காமம் கூட்டம் காணும் காலை மறையோர் தேத்து மன்றல் எட்டனுள் துறையமை நல்யாள் துணைமையோர் இயல்பே அப்படின்னு சொல்லி தொல்காப்பியத்துல பதிவு இருக்கு. அதே போல நம்பியக பொருள்ல உளமொழி காதல் களவனப்படுவது ஒரு நான்கு வேதத்து இரு நான்கு மன்றலும் யாழோர் கூட்டத்து இயல்பினர் என்ப அப்படின்னு சொல்லி அங்க நம்பியக பொருள்ல நம்ம பார்க்கிறோம். அந்த வகையில இந்த பிரம்மம், பிரசாபத்தியம், ஆரிடம், தெய்வம், ஆத்தருவம், அசுரம், ராக்கதம், பைசாசம் அப்படிங்கிற அந்த அடிப்படையில அவர் பைசாச ரூபத்தோடு தரையில் கீறி கிளம்பிய கூலிக்கணங்கள் களியாட்டம் ஆடுவதை போல தோன்றின அப்படின்னு சொல்லிலாம் அது பதிவு பண்றார். அதே போல அந்த பகுதியில வந்து பாத்தீங்கன்னா ஈரம் காய்ந்து பொறுக்காடி போன சிதை மூட்டத்தை முஷ்டியால் அது அங்க ஒரு பிணமானது எரிந்து கொண்டிருக்கிறது. அந்த பிணத்தை வந்து அப்படியே எடுத்து சாப்பிடுற மாதிரி, அந்த பிணத்தை வந்து சாப்பிடுற மாதிரி அப்படியே கதை நகர்கிறது. உடைபட்ட பாகத்துக்கு நேராயிருந்த பிணத்தின் வயிற்றுக்குள் உச்சலிட்டு கொண்டே இரண்டு கைகளையும் புலி நகம் போல் சொருகியது. சொருகிய விரல்களால் பிணத்தை குடைந்து உள்ளே உள்ள குடலை உருவி இழுத்து வாயில் வைத்து திணித்தது சுடலை. அப்படியே அந்த பிணத்தை வந்து அப்படியே சாப்பிட்டு அப்படியே வர்றாரு. அதே சமயத்துல அந்த பூசாரியும் பின்னாடியே நோக்கி அப்படியே வந்துகிட்டே இருக்கிறாரு. கடைசியில பசிப்புலி போல் பாய்ந்து வந்த கட்டாரியை கண்டவுடன் ஜனங்கள் கையெடுத்து கும்பிட்டனர். நினமும் சதையும் வாய்க்கடையில் பிதுங்கி வெளிவர கோயிலின் முன் நின்று ஆடினான் கட்டாரி. இதை பார்த்த வந்து அந்த ஜனங்களா வீராசாமி அப்படிங்கிறவரும் அவர் வந்து ஒரு வில்லுப்பாட்டு பாடக்கூடிய நபர். அவரு வந்து தனக்கு தான் பாடக்கூடிய ஒரு பாடலாக சொல்றாரு. தோளிலே சில பிணத்தை துங்கமாலை போட்டுக்கொண்டான், கையதிலே சில பிணத்தை கட்டியாக எடுத்துக்கொண்டு வாயதிலே ஊன்வடிய வாரானே சுடலை கண்ணு அப்படின்னு சொல்லி பாடுறாரு. அதே சமயத்துல இசக்கியை வந்து சுடலையோட சொல்லக்கூடிய ஒரு ஒரு நாட்டுப்புற சார்ந்த அந்த கதையையும் அந்த இடத்துல கதாசிரியர் பயன்படுத்துறாரு. வீராசாமி பெண்கள் கூட்டத்தின் முன்வரிசையில் இசக்கி உட்கார்ந்திருப்பதை கண்டான். உடனே கதையில் வரும் காளிய புலையன் மகள் இசக்கியை இந்த இசக்கியை பார்த்து கொண்டே, அதாவது வர்ணித்து கொண்டே இசக்கியை நினைத்து பாட ஆரம்பிக்கிறான். ஏந்து நல்ல ஸ்தனம் இரண்டாம் இந்திராணி மார்பழகாம் இசக்கி 6 முழம் 100 பணம் அதுவும் போட்டு கண்டாங்கி இசக்கி சித்துடுக்கு கழிந்தது போல் சேலை கட்டும் இடையிருக்கும் இசக்கி பின்னலகை கண்டவர்கள் பிரமித்து நின்றுடுவார் இசக்கி அப்படின்னு சொல்லி அந்த பாடல்லாம் பாடுறாரு. அதே போல சுடலை மாடனுக்கும் இசக்கிக்கும் உள்ள தொடர்பை, இசக்கியை கண்ணி அளிப்பதாக சத்தியம் செய்யும் சுடலை இசக்கி சம்பவத்தை கட்டாரியையும் இசக்கியையும் இணைத்து தன் சொந்த பாட்டில் பாட ஆரம்பித்து விட்டான் அப்படின்னு சொல்லி அந்த அடிப்படையில அவர் அந்த மனதில் எழக்கூடிய இசக்கியின் மீது எழக்கூடிய அந்த விருப்பமானது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வெளிப்படக்கூடிய ஒரு நிலையை வந்து காண்பிக்கின்றார். கடைசியா வந்து அந்த சாமி ஆடிக்கொண்டே என்ன சொல்றாரு, கொண்டா இசக்கியை அப்படின்னு சொல்லி மனது அப்படியே மனதுல வந்து ஒரு எண்ணம் தோன்றுது. ஆனாலும் அவரால் சொல்ல முடியல. அந்த நாக்கு சொல்லுக்கு வளையாமல் உள்ளிழுத்து சுருண்டது, கால்கள் ஒன்றோடு ஒன்று பின்னி முடைந்தன, கண்கள்
மேலேறி சொருகின அப்படின்னு சொல்லி அந்த அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கும்போதே அவருக்கு அந்த சாமி வருவது அப்படியே நின்று விடுகிறது, அப்படியே கீழே விழுந்துடுறாரு. உடனே சாமி போயிருச்சு அப்படின்னு சொல்லி ஜனங்கள்லாம் சொல்லிக்கிறாங்க. அதோட அந்த 4வது பகுதி நிறைவு பெறுகிறது. 5வது பகுதியாக அந்த சாமியாடி முடிஞ்ச உடனே சில பேருக்கு வந்து அந்த சாமி வரக்கூடிய நிலையெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் கோயில்கள்ல. அது அப்படியே கொழுப்பு கூழும் கோளையும் நுரையும் வடிந்து கொண்டு அந்த வாயில இருக்கக்கூடிய நிலை. அதோட அந்த கட்டாரி தேவனை வீராசாமி அழைச்சிட்டு போறாரு. அழைச்சிட்டு போய் அவங்களோட வீட்டுல கொண்டு போய் விடுறாரு. அப்போ வந்து அவருடைய மனைவியாக மாடத்தி இருக்கிறார். மாடத்தி சொன்ன உடனே என்ன இப்படி இருக்கிறாரு அப்படின்னா, ஒண்ணும் இல்லை, இந்த மாதிரி சாமி ஆடி வர்றதுனால ஒன்றுமில்லை கிரக்கம், இன்னைக்கு அண்ணாச்சி பெரிய ஆட்டம்ல ஆடிட்டாங்க என்று மாடத்தியிடம் சொல்லிவிட்டு போனான் அப்படின்னு அந்த கதையில பதிவு செய்றார். மாமிச நாற்றமும் சாராய வீச்சமும் அப்படியே பேசிக்கிட்டே இருக்கிற போது அவ மனைவிய வந்து எசக்கியாக நினைத்து அப்படியே நினைக்கிறார். அந்த கட்டாரி வந்து எசக்கியை வந்து மனதில் நினைத்து கொண்டு தன்னுடைய மனைவியுடன் இணைவதாக அந்த 4வது பகுதி நிறைவு செய்யப்படுகிறது. கடைசியாக 5வது பகுதி குழந்தை பிறப்பதாக, அதாவது மாடத்திக்கும் கட்டாரிக்கும் குழந்தை பிறப்பதாக அந்த இறுதி காட்சி அமைகின்றது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா 10வது கடைசி சமயத்தில் மாடத்தி அம்மா பிரசவித்தாள். பக்கத்தில் கழுவி போட்டு இருந்த பிள்ளையின் பக்கம் முகத்தை நெருக்கினாள் மாடத்தி. உடனே அந்த மாடத்தி வந்து அந்த குழந்தைய பாக்குறா. ஆனா அந்த குழந்தையுடைய ஒரு முகத்தை பார்த்த உடனே ஒரு ஓங்கரிப்பு வந்தது, அவள் வயிறு நொந்தது அப்படின்னு சொல்லி பதிவு செய்றார். ஒரே நாற்றம், அதாவது பெற்றெடுத்த பிள்ளையின் உடம்பில் இருந்து பிண நாற்றத்தின் தாங்க முடியாத நெடி அடித்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த சமயத்துல கட்டாரியினுடைய மூத்த மகளாக வரக்கூடிய மாகாளி அப்படியே ஓடோடி வந்து சொல்றா, ஐயோ தம்பி பிறந்திருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்படியே கூச்சலிட்டு சொல்றான். அந்த சமயத்துல இவன் கட்டாரி தேவன் என்ன சொல்றான் அப்படின்னா, எல்லாம் அப்பன் பெருமை. அதாவது நம்ம குழந்தை வந்து ஒவ்வொரு குடும்பத்திலையும் அந்த பிறக்கும் போது எல்லாம் கடவுள் செயல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதன் அடிப்படையில இங்க அப்பன் கிருபை, சுடலைன்னு பேரு வைக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படியே தனக்குள் முனகிட்டான் கட்டாரி அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த சமயத்துல அங்க இருக்கக்கூடிய வீராசாமி மீண்டும் வந்து பாடல் பாடுகிறான். வாருமையா சிவனாரே, வார்த்தை ஒன்று சொல்ல கேளும், பிள்ளை வரம் கேட்டதுக்கு பிணத்தினியை தந்தீரோ என்று சொல்லும் வேளையிலே ஏதும் சொல்வார் சிவனாரும் அப்படின்னு சொல்லி அந்த பாடலை பாடிக்கொண்டே வயல்வெளிக்கு செல்லும் பாதையில் நடக்க ஆரம்பித்தான் அப்படின்னு அந்த கதையானது நிறைவுபடுத்தப்படுகிறது. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த ஆணைத்தீ அப்படிங்கிற அந்த ஒரு சொல்லாடல், அந்த கதைக்கு வந்து ஆணைத்தீ அப்படின்னு ஏன் பேரு வச்சிருக்கிறாரு அப்படின்னு நான் கதையை படிச்சுக்கிட்டு இருக்கிற போது அந்த எனக்குள்ள ஒரு ஏற்பட்ட ஒரு எண்ணம், இந்த மணிமேகலையில நம்ம வந்து எல்லாரும் தெரிஞ்சிருப்போம். அந்த 17வது காதையாக இருக்கக்கூடிய மணிமேகலையில் 17வது காதையாக வரக்கூடிய உலக அரவி காயசண்டி அப்படிங்கிற ஒரு கதை வந்து இருப்பதாக நம்ம எல்லாம் படிச்சிருப்போம். அது வந்து பாத்தீங்கன்னா யானைத்தீ அப்படிங்கிற ஒரு அந்த நோயானது, அதாவது நோயின்னு சொல்ல முடியாது, அந்த யானைத்தீ, அதாவது என்ன சாப்பிட்டாலும் அவங்களுக்கு வந்து பசி அடங்காது. குறிப்பா அவனோட கணவன்லாம் பாத்தீங்கன்னா காடுகள்ல கிடைக்கக்கூடிய பழங்களை எல்லாம் கொண்டு வந்து கொடுப்பான். அந்த காயசண்டிகை வந்து சாப்பிடுவா. ஆனா அவங்களுக்கு பசி அடங்காது. ஏன், என்ன காரணம் அப்படின்னா அந்த முனிவருடைய சாபம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒரு பழம் கிடைத்தது, நாவல் பழமும் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. அந்த பழமானது ரொம்ப அரிய வகையான பழம். இவர் தவம் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த சமயத்துல காயசண்டிகை அந்த பழத்தை தட்டி விட்டுருவா. அதனால யானைத்தீ நோய் அப்படின்னு சொல்லி அந்த சாபம் அப்படிங்கிற அந்த கதையெல்லாம் நம்ம மணிமேகலையில பார்த்துருப்போம். அந்த அடிப்படையில மனதில் எழக்கூடிய உணர்வுகள், குறிப்பா காமம் சார்ந்த அந்த உணர்வுகள் வந்து மனித உணர்வில் வந்து அடங்காத ஒரு நிலை அப்படிங்கிற அடிப்படையில இந்த கதையை எழுதியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை எனக்கு இருந்தது. எவ்வளவுதான் உண்டாலும் பசி அடங்காது. அதே போல மனித மனதில் எழும் காம உணர்வு அளவில்லாத உணர்வாக வெளிப்படும் தன்மையினை அந்த
இந்த ஆணைக்கு என்ற கதையின் வாயிலாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நிலையை வந்து இந்த கதையின் நமக்கு அறிந்து கொள்ள வேண்டும். குறிப்பா வந்து இந்த சாமி வருதல் அப்படிங்கிற இந்த நிலை இருக்கு பாத்தீங்களா, அந்த நிலை வந்து பாத்தீங்கன்னா மனதில் நிறைவேறாத ஆசைகள் உள்ளுக்குள்ள போட்டு நம்ம அடக்கப்படும் பொழுது அது ஒருவித பேராற்றல் கொண்ட உணர்வாகத்தான் வெளிப்படுகிறது. அதைத்தான் வந்து சாமி வருதல் அப்படின்லாம் சொல்லுவாங்க. குறிப்பா வந்து சிக்மண்ட் ஃப்ராய்டு வந்து கூட சொல்லுவார், மனித மனம் வந்து ஐடி, ஈகோ, சூப்பர் ஈகோ. ஐடி அப்படின்னு சொல்லும் போது உள்ளுணர்வு அடிப்படையின் இன்பத்தை தேடுவது, வலியை தவிர்ப்பது. அதே போல ஈகோ அப்படிங்கிறது அந்த யதார்த்தத்தை அடிப்படையாக கொண்டது. தேவைகளையும் சூப்பர் ஈகோவின் கட்டுப்பாடுகளையும் சமநிலைப்படுத்தியது அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க. அதே சமயத்துல அந்த கடைசியாக வரக்கூடிய சூப்பர் ஈகோ அப்படிங்கிறது சமூக விதிமுறைகள், நெறிகளை உள்ளடக்கியது அப்படின்லாம் வந்து அவங்க அந்த சிக்மண்ட் ஃப்ராய்டு வந்து சொல்றாரு. அதன் அடிப்படையில இங்கே கூட அந்த கதையில வந்து கொண்டா மாடத்திய கொண்டா வந்து எசிக்கிய அப்படின்னு சொல்லி அவர் அந்த கதையில வந்து பதிவு பண்ணும்போது அவர் அந்த மனதில் எழக்கூடிய அந்த உணர்வை வந்து வெளியில வடிவுல நான் அவருடைய நாவல வந்து அந்த சொல்லானது வரமாட்டேங்குது அப்படின்லாம் வந்து பதிவு செய்திருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு நிலையில இந்த ஆணைத்தி அப்படிங்கிறது காப்பியங்கள்ல அந்த மணிமேகலையில் இருக்கக்கூடிய தொன்மம் சார்ந்த விஷயங்களை தோமுசி ஐயா அவர்கள் பதிவு செய்வதன் அடிப்படையில இந்த கதையை எழுதியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்து எனக்குள் இருந்தது. அந்த வகையில இந்த ஆணைத்தி மட்டுமல்லாமல் இன்னும் நிறைய கதைகள் இருக்கின்றன. அந்த கதைகளை எல்லாம் அனைவரும் வாசிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நேரத்தில் வாய்ப்பளித்த தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்திற்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியையும் கலந்து கொண்ட அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி தோழமையே, மிக்க மகிழ்ச்சி. நாந்திரனையா கதை தலைப்பு அது பெரிய விஷயம். ஏன்னா நிறைய என்னன்னா பெரும்பாலும் அது ஒரு விதமான உத்தி. அதாவது எப்படின்னா அந்த கதையினுடைய தலைப்பை பெரும்பாலான சிறுகதை ஆசிரியர்கள் அந்த உத்தியை பயன்படுத்துறாங்க. கதை தலைப்பு எங்கேயும் அந்த கதைக்குள்ள வராம இருக்கிற மாதிரி பார்த்துக்குவாங்க. ஆனால் அந்த கதை தலைப்பினுடைய மையப்பொருண்மை உள்ள இருக்கும். அதை முழுமையா உணர்ந்தவர்களுக்கு நீங்க அதை சரியா அந்த சிலப்பதிகாரத்துல இருந்து எடுத்துட்டு வந்து பெரிய விஷயம். அதுதான் அவங்களுடைய வெற்றி. அதுக்கப்புறம் சிக்மண்ட் ஃப்ராய்டுடைய உளவியல் கோட்பாடுகள், உளவியல் தத்துவம். உங்களுடைய ஆய்வு தலைப்பு என்ன ஐயா? முனைவர் பட்ட ஆய்வு தலைப்பு வந்து தமிழ் நாவல்களில் தேசியம் பற்றிய பதிவுகள். தமிழ் நாவல்களில் தேசியம் பற்றிய பதிவுகள். தமிழ் தேசியம், இந்திய தேசியம் எல்லாம் எப்படி பதிவாயிருக்கு அப்படின்னு சொல்லி அதுல எதுவும் ஒரு 15 நாவல். உளவியல் பகுப்பாய்வு எதுவும் உள்ளுக்கு இயல் பிரிச்சிங்களா? இல்லைங்க. உளவியல் தொடர்பா கொஞ்சம் படிச்சிருக்கேன். பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்துல எம்ஃபில் படிக்கும் போது உளவியல் தொடர்பா கொஞ்சம் படிச்சிருக்கேன். நன்றி. நல்லா இருந்தது. கதை சொல்ல உண்மையில எப்படி சொல்றது, சமைக்கிறது பெருசு இல்ல, பரிமாறுறது ரொம்ப முக்கியம். ஏன்னா பரிமாறுறத வச்சே சாப்பிட தூண்டும். அது மாதிரி உங்களுடைய இந்த கதை சொல்லல், பரிமாறிய விதம் ரொம்ப மகிழ்ச்சி, மன நிறைவா இருந்து நீங்க ஒரு நல்ல பேராசிரியர் அப்படிங்கறது, கதை சொல்லி அப்படிங்கறத மீறி நல்ல ஒரு பேராசிரியர் அப்படிங்கிறதை நிரூபிச்சிருக்கீங்க. முனைவர் நாகேந்திரன் ஐயாவுக்கு நீங்க தான் என்கிட்ட அதிகமா தொடர்பு கொண்டீங்க. நான் பெரும்பாலும் நான் தான் தொடர்பு கொள்ளுவேன். இந்த கதை சொல்லலை பொறுத்த மட்டும் நீங்க தான் ஐயா நான் எப்ப பேசணும், எனக்கு அறம் பொதுச் செயலாளர் மருத்துவர் சொல்லியிருக்காரு, என்ன ஏது அப்படி என்ன சொல்றது, ஒரு பெரிய விஷயங்களை சரியாக சொல்லியிருக்கிறீர்கள். அதற்காக தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் பதிவு செய்கிறோம். தோழமைக்கு நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள். வழக்கம் போல் பின்னோட்டத்தை தொடங்கி வைக்கிற நம்முடைய தோழமை சிவசுப்பிரமணியன் தோழர் அவர்கள் தொடங்கி வைக்கிறது. அன்பான தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். கேக்குதா பேராசிரியரே? நல்லா கேக்குது. நீங்க எப்பவுமே நீங்க பேசுறது கேட்கும். சரி சரி. நான் இன்னைக்கு ஆனைத்தி என்ற தோமுசியினுடைய கதையை முனைவர் நாகேந்திரன் அவர்கள் ரொம்ப அருமையா சொன்னார். அந்த பத்தியா ஒவ்வொரு பத்திலையும் உள்ள கதைகளை தனியா சொல்லி கடைசியில தொடர்புபடுத்தி சொன்னார். இதுல
முழுக்க முழுக்க சுடுகாடு பற்றிய நிகழ்வுகள் தான் இந்த இதில் வருது. ஆனைத்தீ அப்படிங்கிறது ஆனையின் பசியாக்கிய தீ அடங்காது. பசிய தீயோட ஒப்பிடுவாங்க. வயிற்று எரிச்சல் அப்படின்னு சொல்லுதாங்கல்ல, பசி வந்தா வயிறு ரொம்ப எரிய ஆரம்பிச்சிடும். அதை வச்சுதான் அந்த மையமா சொல்லி இருக்கிறாரு. இருந்தாலும் நான் இன்னொன்னு நினைக்கிறேன், சுடுகாட்டுல பிணம் எரியும் போது அந்த தீயினுடைய வடிவம் ஆனை மாதிரி இருந்திருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த கட்டாரித்தேவன் சாமியாடியவர் தான் தன்னுடைய தான் விரும்பக்கூடிய இசைக்கிய சொல்லிடலாம்னு பார்க்கான். ஆனா தயங்கிறதான், சொல்ல பயப்படுதான். சாமிக்கே பயம் வந்துட்டு, சாமியாடிக்கே பயம் உண்டாயிருது. ஆனாலும் கட்டாரித்தேவன் வீராசாமி அந்த மாடத்தியம்மாவை உடன் இணையும் போது இசைக்கியை நினைச்சுக்கிட்டே இணைஞ்சான் அப்படின்னு சொல்றாரு. எவ்வளவு அயோக்கியத்தனம்! அதைத்தான் நான் இங்க சுட்டி காட்ட விரும்பினேன். ஆண்கள் ரொம்ப அதிகம் பேரு அயோக்கியர்கள், கொஞ்சம் பேர் தான் நல்லவங்க. பெண்கள்ல அதிக பேர் நல்லவங்க, கொஞ்சம் பேர் தான் கொஞ்சம் மோசம் கெட்டவங்களா இருப்பாங்க. இது உலக நியதி. இசை சுடுகாடு அப்படின்னு இந்த சுடுகாட்டுன்னு வைக்கும்போது பேரெல்லாம் சுடலையாண்டி, சுடலமாடன் இப்படியே தான் வரும் பேரு. அந்த சுடலை, அந்த தீ எரியுது இல்ல, அதை வச்சுதான் இது ஒண்ணு வைப்பில்ல. இது சிவபெருமானோட இணைந்த கதை தான். இந்த கதை சிவனுக்கு பொருத்தமான கதை. ஏன்னா அவனை சுடுகாட்டு சாமினே சொல்லுவாங்க. இதுல எனக்கு ஒரே ஒரு இது, அது பொதுவா வெட்டியான் குடிச்சிட்டு தான் அங்க இருப்பாங்க. ஏன்னா அவன் தன்னை மறந்த நிலையில தான் அதெல்லாம் பார்த்து பயப்படாம இருக்க முடியும். அப்போ அங்க பிணத்தினுடைய குடலை சாப்பிடுறது, அது சாப்பிடுறது இப்படிங்காங்க கதையில் வருது. அது எந்த அளவுக்கு உண்மை என்று எனக்கு கொஞ்சம் ஐயப்பாடு. அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. அருமையான கதையை மிக நேர்த்தியாக சொன்னார். அவருக்கு மீண்டும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் சொல்லி நிறைவு செய்து கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். மிகவும் நன்றிங்க, மிகவும் நன்றி. நன்றி தோழமையே. அடுத்ததாக ரேவதி அம்மா. இன்னைக்கு ரேவதி அம்மா வரலைன்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்ததாக ராஜாமணி அம்மா. கலை இலக்கிய பெருமன்றத்திலே கலந்து கொண்டு இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒருங்கிணைப்பாளர் அவர்களுக்கும் அன்பு தோழமைகளுக்கும் என்னுடைய வணக்கங்களை உண்டாக்கிக் கொள்கிறேன். இன்றைய கதை சொல்லி சாதாரணமா கதை சொல்லல, தாத்தா பாட்டி மாதிரி அவர் கதை சொல்லல. அவருடைய கதை சொன்ன போக்கு, அவர் பேராசிரியர் என்பதை நன்றாக எடுத்து காட்டியது ஐயா. ரொம்ப சிறப்பு. அவருடைய கதைகள் அவர் சொல்லும் பொழுது சிலது ஒப்பிலக்கிய நோக்குல பைசாசம் அப்படின்னா சாதாரணமா சொல்லிட்டு போலாம், பேய் மாதிரி அப்படின்னு இல்லாம, அந்த பைசாசம் என்ற சொல்லெல்லாம் எந்த இலக்கியத்துல எங்கெல்லாம் வருது அப்படிங்கிறதையும் நமக்கு அழகா சொன்னாரு. திருமண முறைகள்ல அந்த காலத்துல 8 மஞ்சள் முறைகள்ல இருக்கக்கூடியதும் பைசாசம்னா வேற எந்த பகுதியில் அதெல்லாம் அந்த இலக்கியத்துல பயன்பட்டிருக்கு பேய் அப்படிங்கிற பொருள்ங்கிறதையும் ரொம்ப அழகா எடுத்து சொன்னார் ஐயா. அவர் சொல்லும் பொழுது எனக்கு ஒரு இலக்கியம் தான் ஞாபகம் வந்தது. கலிங்கத்து பரணி அப்படிங்கிற ஒரு இலக்கியத்துல அந்த போர்க்களத்துல இருக்கக்கூடிய அந்த நிகழ்வுகள், கடைசியில அந்த பேயாட்டம் அதெல்லாம் ரொம்ப எடுத்து சொல்லி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, முழுமையா நான் படிக்கல அந்த நூல்ல, ஒரு சில கவிதைகள் தான் படிச்சிருக்கோம். இப்ப அதை சொல்லும் பொழுது அப்படிப்பட்ட கருத்துகள் எல்லாம் இருக்கும். அந்த மாதிரிதான் அவர் படிச்சிருப்பாரோ அப்படிங்கிற ஒரு கருத்தும் எனக்கு இருந்தது. ரெண்டாவது, இந்த ஆணை என்பது ஒரு குறியீடா நினைக்கிறேன். எழுத்தாளர்களுடைய கவிஞர்களுடைய எண்ணங்கள்ல ஆணை என்பது பெரிய அப்படிங்கிற ஒரு குறியீடாக இருக்கிறது. அப்ப நிலைத்த தன்மை அப்படிங்கிறதுக்கு மலை என்பது ஒரு குறியீடாக இருக்கிற மாதிரி, ஆன பசிக்கு சோள பொறி அப்படின்னு கூட நாம சொல்லுவோம். அப்ப பெரிய பசி அப்படிங்கிற ஒரு கருத்துல கூட ஆனைத்தீ அப்படிங்கிற ஒரு குறிப்பை எடுத்திருக்காரோ அப்படின்னு தோணுச்சு. அருமை ஐயா. மணிமேகலையில காயசண்டிகை சாபம் பெற்ற வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு வகுப்புல சின்ன ஸ்கூல்ல படிச்ச ஞாபகம் எனக்கு. காயசண்டிகை அந்த மரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய நாவல் பழத்தை
முனிவர் சாப்பிட்றது வச்சிருந்ததை காலால மிதிச்சிட்டா, அதனால அவர் வந்து அப்படி ஒரு சாபம் கொடுத்தாரு. அதுல இருந்து அவளுக்கு அந்த பசியே அடங்கல. அது மணிமேகலை வந்து அந்த பிட்ச பாத்திரம் வாங்கிட்டு வந்து அதுல இருந்து அந்த உணவை எடுத்து கொடுக்கும் பொழுதுதான் சுரபியில இருந்து உணவு கொடுக்கும் போதுதான் அவளுக்கு அந்த பசி தீரும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்க இதோட ஒப்புமைப்படுத்தி ரொம்ப அழகா சொன்னீங்க. ரெண்டாவது, சிறு தெய்வங்களை நம்ம கொண்டாடக்கூடிய வழிபடக்கூடிய இந்த முறைகள் எல்லாம் கதையில ரொம்ப சிறப்பா இருந்தது. சிறு தெய்வங்களுக்கு எதையெல்லாம் படையலா வச்சு அவங்க படைக்கிறாங்க, ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு மாதிரி. அந்த மாதிரி இப்போ அவருக்கு சுடலமாட சாமிக்கு அந்த மது பீடி சுருட்டு நிறைய இடங்கள்ல வைக்கக்கூடியதையும் நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி இரத்தம் சம்பந்தமான உணவு எல்லாம் வைக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம். ரொம்ப சிறப்பா இந்த கதையை ஒரு பெரிய நோக்குல ஒரு திறனாய்வு நோக்குல கொண்டு போய் அழகா சொல்லியிருந்தீங்க ஐயா. ரொம்ப சிறப்பு தோழரே. வாய்ப்பளித்தமைக்கும் நன்றி ஐயா. நன்றி. ரொம்ப நன்றி தோழமையே. ஒரு நிமிஷம். அவரு இன்னைக்கு கதை சொன்னவர் வந்து இலக்கிய இலக்கணம் ரெண்டுலயுமே மேற்கோள் காட்டினார் பாடல்களை. ரொம்ப அருமையா இருந்துச்சு. அம்மா வந்து கலிங்கத்து பரணி சொன்னது ரொம்ப பொருத்தமானது சார். நன்றி. நன்றி தோழமையா. அரசல்வியம்மா. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய கதை சொல்லி பொதுவாகவே இதுவரைக்கும் கதை சொன்ன அந்த கதை சொல்லிகளோட கல்வியும் திறமையும் சொல்லும்போது கேட்கும்போது அவ்வளோ ஒரு பிரமிப்பா இருக்கு எனக்கு. நாங்க ஒரு ஆசிரியரா இருந்தாலும் குறுகிய வட்டத்துக்குள்ளே இருந்துட்டோம், வேலை குடும்பம் இப்படியே இருந்துட்டோம். இப்படி இவங்கெல்லாம் இவ்வளவு படிப்பு படிச்சாங்க, இவ்வளவு ஆய்வு கட்டுரை எழுதியிருக்காங்க. ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. உண்மையிலே இவங்க சொல்லி கதை கேட்கறதுங்கிறது ஒரு பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயமா தான் எனக்கு படுது. அந்த வகையில இன்றைய கதை சொல்லியும் மிகச்சிறந்த ஆளுமையா இருந்திருக்காங்க. அடுத்து எனக்குள்ள ஒரு ஆதங்கம் இருந்துச்சு, அதை சொல்ல கொஞ்சம் தயக்கமா இருந்தனால அமைதியா இருந்துட்டேன். இன்னைக்கு அதை வந்து நம்ம கதை சொல்லி நிறைவேற்றிட்டாரு. என்னன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம கீரா கதைகள் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு சிறப்பு விருந்தினர் வந்து அவரை பத்தி சொன்னதுக்கு அப்புறம் கதை சொல்லுவோம். திருக்குறளை எடுத்துக்கிட்டோம்னா ஒரு முற்றோதல் வச்சு அதுக்கப்புறம் சொன்னோம். இதுல மட்டும் நம்ம ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் கதை சொல்லிகளை பத்தி சொல்லிட்டு உடனே அவங்க கதையை ஆரம்பிச்சிடுவாங்க. அது எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. எடுத்த விட்டே கதையை ஆரம்பிக்கிறாங்களே, ஏதாவது ஒண்ணு நடுவுல இருந்தா நல்லா இருக்குமே. அந்த கதை ஆசிரியரை பத்தி மத்தவங்களுக்கு தெரியாத ஒரு நிகழ்வையோ ஒரு சம்பவத்தையோ ஒரு பெருமைப்படக்கூடியதையோ அவங்க சொல்லி ஆரம்பிச்சாங்கன்னா நல்லா இருக்குமேன்னு இன்னைக்கு அவர் அதை செஞ்சாரு. அவரை பத்தி கதாசிரியர் பத்தி விவரங்களை சொல்லி ஒரு நிகழ்வையும் சொல்லி அதுக்கப்புறம் கதையை ஆரம்பிச்சது எனக்கு ஒரு ரொம்ப திருப்தியா இருந்துச்சு இன்னைக்கு கதை கேட்கறதுக்கு. அடுத்து அவர் கதை சொன்ன பாங்கு, அவரை சொன்ன விதம்னு சொன்னா எல்லாருமே ரொம்ப உயர்வா சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் சொல்றதுக்கு வார்த்தைகள் இல்லை. ஆனா அவர் சொன்ன விதத்துல 1-2 கருத்து மட்டும் சொல்லானு பகுதியா சொன்னாரு. அடுத்து அவர் சொல்ல ஒரு கிராமத்து இதை அப்படியே கண்ணு முன்னாடியே நிறுத்திட்டாரு. சுடலை மாடன் அப்படின்னாவே அந்த நிகழ்வு, சாமி ஆடுறதுல இருந்து படையல், இது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு நிகழ்வா கண்ணு முன்னே நிறுத்துற அளவுக்கு சொல்லுதல் என்பது மிகப்பெரிய விஷயம். காதால கேட்கலாம், கேட்டுக்கிட்டு நம்ம பாட்டு போலாம். ஆனா அவர் சொல்ல அந்த நிகழ்வு இருந்தது. ஒப்பிடல் இருந்துச்சு. அதுவும் எல்லாரும் சொன்ன மாதிரியே அருமையா ஒப்பிடல் சொன்னாங்க, பொறுமையாவும் சொன்னாங்க. கதை சொல்லி அவர்களுக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். மிகவும் நன்றிங்கம்மா. நன்றி. நன்றி தோழமையே. மகாலட்சுமி அம்மா. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். முனைவர் நாகேந்திரன் ஐயா, உண்மையிலேயே நீங்க சின்ன முனைவர் கிடையாது, மிகப்பெரிய கதை சொல்லி முனைவர் அப்படின்னு தான் நான் சொல்வேன். ரொம்ப அருமையா கதை சொன்னீங்க. அதுவும் பத்தியா எங்களுக்கு சின்ன குழந்தைங்களுக்கு புரியுற மாதிரி இந்த கதையை ரொம்ப அற்புதமா சொல்லியிருக்கீங்க. வாழ்த்துக்கள் ஐயா. இந்த கதை வந்து 1946 வெளியான ஒரு சிறுகதை. அன்றைய சமூக வாழ்வை, அன்றைக்கு உண்டான விழுமியங்களை, அறங்களை பிரதிபலிப்பதாக அந்த தோமுசி ஐயா அவர்கள் வந்து இந்த கதையை எழுதியிருக்காங்க. இந்த கதையை நான் ஒரு தடவை படித்தேன், எனக்கு மண்டையில ஏறலை. இப்போ நீங்க சொன்னதுக்கு அப்புறம் இந்த கதை வந்து இவ்வளவு அழகா சொன்னதுக்கு அப்புறம் யாருக்கு தான் புரியாம இருக்கும்.
ரொம்ப நல்லா இருந்தது ஐயா. அதாவது உணர்ச்சியை மையமாக கொண்ட இந்த கதை உங்களால அதை எப்படி சொல்லுவீங்களோ அப்படின்னு ஒரு தயக்கம் இருந்துட்டே இருந்துச்சு. ரொம்ப அற்புதமா சொல்லியிருக்கீங்க. அந்த தலைப்புக்குள்ள வருவீங்களோ என்னமோ அப்படின்னு, தலைப்புனா என்ன அப்படிங்க, ஆணைத்தீ நான் நிறைய பார்த்துட்டே இருக்கேன். ஆணைத்தீனா என்ன, இது என்ன அப்படின்னு யோசனை பண்ணிட்டே இருந்தேன். ஒருவேளை கதையிலயும் அந்த தலைப்பே வரல. நீங்க சொல்லிருவீங்களோ அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். கடைசியில அதையும் சொல்லிட்டீங்க. அதுவும் அதுவும் மணிமேகலையோட ஒப்பிட்டு, யானை காயசண்டிகையோட ஒப்பிட்டு நீங்க அந்த இதை சொன்னீங்க. காயசண்டிகை கதை ரொம்ப பிடிக்கும். அந்த கதையை நம்ம அதான் போன இப்போ ஒரு விமர்சகர் சொன்ன மாதிரி அந்த கதை வந்து ரொம்ப அற்புதமான ஒரு கதை. ரொம்ப ரொம்ப பிடிக்கும். 7th வந்திருக்கு அந்த கதை, நாங்க படிச்சிருக்கோம். அது மாதிரி இந்த இசைக்கு மேல எல்லாருக்கும் ஒரு கண்ணு இருந்திருக்கும் போல அன்றைய காலகட்டத்துல. நல்லவேளை அந்த அவனுக்கு வந்து நாக்கு உள்ளிழுத்துருச்சு, கட்டாரிக்கு அப்படிங்கிற அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சது. இல்லாட்டி அவன் என்னென்னலாம் பண்ணியிருப்பானோ தெரியல. இருந்தாலும் இந்த கதையை சொல்ற தைரியம், ராணி, அது உங்களுக்கு மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. நிறைய அந்த பிக்மெண்ட் உளவியலை ரொம்ப ஆச்சரியமா சொன்னீங்க. சாமியாடுதலுக்கு இத்தனை கதை இருக்கு அப்படிங்கிறத இப்பதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எல்லாரும் ஆடுறாங்களே, இதனுடைய உள்ளார்த்தம் என்னவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கும் போது இதுதானா அப்படிங்கிற ஒரு இதை நீங்க உடைச்சிட்டீங்க. ரொம்ப நன்றி தோழரே. கருமுரன் ஐயாவுக்கும் நன்றி. அனைவருக்கும் மிக்க நன்றி. வாழ்த்துக்கள் ஐயா. நன்றிங்கம்மா. நன்றி. நன்றி தோழமையே. கணேஷ் சாத்தூர் சிங்கக்குட்டி. பேராசிரியருக்கு வணக்கம். வணக்கம். வாழ்க வளமுடன். இன்று கதை சொன்ன விதம் ஐயா நாகேந்திரன் ஐயா உண்மையிலேயே அவர் வந்து ஆய்வு பட்ட முனைவர்னு சொல்றது வந்து நம்ம அந்த கதையிலே தெரியுது. அதை ஒவ்வொரு பகுதியாக பிரித்து வைத்து அதை சொன்ன விதமும் அருமை. உண்மையிலேயே ஆணைத்தீ அப்படிங்கிறது வந்து ஒரு தலைப்பு வந்து இதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு எனக்கு கொஞ்சம் சந்தேகமா தான் இருந்துச்சு. அதை நான் கடைசியில வந்து அவர் வந்து விளக்கி சொல்லிட்டாங்க. அது உண்மைதான். அதாவது யானை பசிக்கு சோளப்பொரியா அப்படின்னு சொல்ற மாதிரி, யானை பசி வச்சிருக்கிறவனுக்கு சோளப்பொரியை கொடுத்து என்ன ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி எல்லா இடத்துலயுமே பசிங்கிறது இருக்கும். என்ன அந்த பசி வந்து அது இதுலதான், அதாவது வகுத்துக்கு மட்டும் பசி இருக்காது, மற்றவருடைய அந்த இச்சைகளிலும் பசி இருக்கத்தான் செய்யும். அந்த பசி வந்து ரொம்ப அதிகபட்சமாக போகும்போது அதை ஆணைக்கு ஆணைக்கு இருக்கக்கூடிய பசியா ஆணைத்தீ என்கிற சொல்லியிருக்காங்க. இது வந்து உண்மையிலேயே சாமியாடிகள் வந்து இந்த மாதிரி இருக்க போகும்போது இப்படியெல்லாம் ஒரு நடக்கூடிய தன்மைகள் இருக்குது. அந்த தன்மைகள் இருந்தா கூட யாரையோ ஒருத்தரை நினைத்து கொண்டு பண்ணக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருந்தா, ஆனா அந்த கதையை வந்து ஐயா தோமுசி ஐயா வந்து எடுத்திருக்கிறத பார்க்கும்போது இது நம்மளுடைய சமூகத்தில் சமுதாயத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள்னு நம்ம எடுத்துக்கிட முடியுமா அப்படின்னு சொன்னா அது சரியா வராத மாதிரி தெரியுது. இன்னொன்னு என்ன அப்படின்னு சொன்னோம்னா, இப்படித்தான் அந்த காலத்துல எல்லாம் இருந்திருக்குது. அதை வந்து ஒரு கதையாக நம்மளுக்கு திரித்து இப்படியும் நடந்திருக்கலாம், இப்படியும் யோசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த கதை அமைச்சு கொண்டு போயிருக்காங்க. உண்மையிலே ஒரு சிறந்த கதை தான். ஐயா நாகேந்திரன் அவர்கள் ரொம்ப சிறப்பா சொன்னாங்க. ஐயாவுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. மிக்க மகிழ்ச்சி சாத்தூர் சிங்கக்குட்டிக்கு. ஐயா நிறைவா நீங்க எதுவும் சொல்ல விரும்புவீங்களா? பேராசிரியர் நாகேந்திரன் ஐயா அடுத்து பொதுச்செயலாளர் பேசுறேன். நீங்க எதுவும் நிறைவா சொல்றீங்களா? ஐயா வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிகவும் நன்றி. அதே போல கருத்து சொன்ன அத்தனை ஆளுமைகளுக்கும் நன்றிங்க ஐயா. நிறைவாக நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பொதுச் செயலாளர் தொலைமிக்க மருத்துவர் ஐயா. தோழர் அனைவருக்கும் வணக்கம். ஐயா நாகேந்திரன் ஐயா வந்து நம்ம திருவதி பயிலரங்கு இது பண்ணப்பதான் தொடர்பு கிடைச்சது. திருவதி பயிலரங்கும் வந்திருந்தாங்க. அவங்க அருப்போட்டை கல்லூரியில பேராசிரியர் ரொம்ப அருமையா சொன்னாங்க. இன்னைக்கு அந்த ஒரு ஆய்வு மனப்பான்மையோட எல்லாரும் சொன்னாங்க. அவங்களுடைய உளவு ஃப்ராய்டினுடைய உளவியல் சிக்கலையும் உள்ள என்னவா இருக்கலாம் அப்படின்ற ஒரு அவருடைய அனுமானத்தையும் சொன்னாங்க. இது ஒரு கடுமையான கதை தான். இது வந்து எப்படி சொல்ல போறாங்க, கொடூரமான கதையா இருக்குது. படிக்கவே சில சமயங்கள்லாம் பயமா வருது. அந்த மாதிரியான ஒரு கதை.
ஒரு 2 நண்பர்கள் அதுல வந்து அந்த சுடலை மாடனை யாருமே பார்க்க முடியாத ஒரு கோர முகத்தோடு இருக்க அந்த பக்கம் போனாலே ராத்திரி கண்ணை மூடிட்டு தான் அந்த அவனை கிராஸ் பண்ணக்கூடிய ஒரு அகோரமான ஒரு கடவுளாக இருக்கக்கூடிய ஒரு அதுக்கப்புறம் அந்த கொடை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த ஒரு பூசாரியினுடைய வனப்பினால் கொஞ்சம் அவருடைய உக்கிரம் குறைஞ்சது அப்படின்ற மாதிரி எல்லாம் எழுதிட்டு போவார். அப்படிப்பட்ட இதை வந்து அந்த காட்டாரி மட்டும் டெய்லி அந்த இவரை பார்க்காம வந்து தூங்குறது இல்ல. அதனோட அந்த இசக்கியோட பேசுறதுலயும் அவனுக்கு ஒரு ஆழ்ந்த ஈடுபாடு இருக்குது. அப்படி இந்த அப்படியே கொஞ்சம் நகர்த்தி நகர்த்தி போய் சிவனுக்கும் காளிக்கும் உள்ள தொடர்பு, சிவனுடைய பையன் தான் சுடலை மாடன் சொல்லக்கூடிய ஒரு இது அதையெல்லாம் வைத்து இவர் வந்து அந்த பாடுறவர் வந்து இவனுடைய விருப்பத்தை தூண்டும் விதமாக அந்த பாட்டை வந்து காளின்னு வரக்கூடிய இடத்தெல்லாம் இசைக்கின்னு மாத்தி பாடி காளி ஒரு அசுரர்களை அழித்த போது சக்தியின் வடிவமாக காளியாகவும் அமைதியின் வடிவமாக சிவன் அப்படியும் ஒரு புராணங்கள்லாம் சொல்லும். அந்த மாதிரி அவருடைய காலடியில் கடந்து அவருடைய காளியினுடைய கோபத்தை தணித்தான் சிவன் அப்படின்றதெல்லாம் புராணங்கள் வரும். அதை கொஞ்சம் மாத்தி அவரை இசைக்கு மேல ஒரு பாட்டை வைத்து அதுக்கப்புறம் ஒரு தன்னுடைய மனைவியோடு உறவு இருக்கும்போது ஒரு குழந்தை பெற்றதா இப்படி போகுது அந்த கதை. அத அந்த அந்த இதெல்லாம் வந்து அந்த குழந்தை அப்படி ஒரு பிணவாடை அடிக்குமா அப்படின்லாம் அதெல்லாம் இல்லை. அது வந்து அப்படியே ஒரு மேஜிக்கல் ரியலிசம் மாதிரி. அது வந்து ரியலிசத்துக்குள்ள அது இருக்காது. அந்த குழந்தை வந்து குழந்தையாகத்தான் இருக்கும். அது வந்து பெரிய இவர் வந்து சுடலை மடசாமியாக உருவம் எடுத்து சுடலையை அந்த பயங்கரமா வர்ணிச்சிருப்பாரு. அந்த சிவசுப்ரமணிய ஐயா சொன்ன மாதிரி குடலை உருவி அப்படியே வாய்க்குள்ள வச்சு மாலை போட்டுக்கிட்டு வந்தாரு செஞ்சாரெல்லாம் பயங்கரமா இருக்கும். அது வந்து அது வந்து அந்த வாடை இப்ப குழந்தை பக்கத்துலயும் இருக்குமான்றது ஒரு ஒரு மேஜிக்கல் ரியலிசம் தான். அது வந்து ஒரு அந்த அன்று அவனுடைய மனைவி அந்த காட்டாரியினுடைய மனைவி என்ன உணர்வோடு இருந்தாலும் அதே உணர்வு அவளுக்கு குழந்தையை பார்க்கும்போது இருப்பதாக முடிச்சிருக்கார். ஒரு சுடலை வந்து ஆதரவு ஒரு அப்பனுடைய அருளால் குழந்தை பிறந்ததாக முடிச்சிருக்காரு. மிக ஒரு உளவியல் பூர்வமான ஒரு கதை, அவ்வளவுதான். அது ஒரு ரொம்ப அருமையா சித்தரிச்சிருக்காரு. ஆனா நாகேந்திரன் எப்படி சொல்லுவாங்கன்றது ஒரு ஏன்னா படிக்கும் போதே இவ்வளவு இதா இருக்கே எப்படி சொல்ல போறாருன்னு நினைச்சுக்கிறேன். மிக அருமையா சொன்னாங்க. வாழ்த்துக்கள். ஒரு பின்னோட்டம் வழங்கிய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. மருத்துவர் அரமையா அவர்களுக்கு ரொம்ப நன்றி. நன்றி ரொம்ப சிறப்பா இருந்தது. ஆணைத்தீ என்பது நம்முடைய சொல்லகராதியிலே பெரும் பசி என்கிற நோய் என்கிற பொருளில் இந்த தலைப்பினுடைய பொருள் அமையப்பெற்றது. அதனுடைய போக்கு என்னவென்று கேட்டால், பெரும் பசி ஏற்பட்டுவிட்டால் அது நோயாக மாறிவிடுகிறது. அது நோய் வந்த பிறகு என்ன நடக்கிறது என்று அவனால் யூகிக்க, அடுத்து என்ன நடக்கும் என்பதை அவனால் கூட யூகிக்க முடியாது என்கிற சிந்தனையை உள்வாங்கிக் கொண்டு ஒரு கதையினுடைய கட்டமைப்பை உருவாக்கிய விதம் என்பது மிகச் சிறப்பு. அதை நம்முடைய ஆய்வியல் நோக்கில் அதே சமயத்தில் கதை சொல்லியினுடைய கூறுகளை உள்ளடக்கி கொண்டு ரொம்ப சிரமம்தான். கதையை ஆய்வா சொல்லிட்டு போயிடலாம், ஈஸி. ஆனா அதை கதை சொல்லி அந்த கதை சொல்லலிலிருந்து அதற்கான கட்டமைப்பை மீறாமல் கதை சொல்வது என்பது, ஆய்வு நோக்கில் கதை சொல்வது என்பது கடினம். அதை லாவகமாக செய்த முனைவர் நாகேந்திரன் ஐயாவுக்கு மீண்டும் ஒரு முறை தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நம்முடைய இந்த அவையும் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் பதிவு செய்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம் தோழமைகளை. வழக்கம் போல் அம்மா ஒரு கேள்வி அறச்செல்வி சொன்னாங்க. நாம பெரும்பாலும் தொடக்கத்துல ஏன்னா அம்மா வந்து கு அழகிரிசாமி கீராவுக்கு வரலன்னு நினைக்கிறேன், ஒரு 2 நிமிடங்கள் அதிகபட்சம் 2 நிமிடங்கள் தான் எடுத்துக்கணும். ஆனால் அது அப்படியே கதைக்கு மட்டும், நான் அதிகாரத்திற்கு மட்டும்தான் அது மாதிரி பண்ணோம். அது மாதிரி தமிழ் ஒலிக்கு அது மாதிரி கடைசியில ஒருத்தர் பின்னூட்டம் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இதுல என்ன சிக்கல் இடர்பாடு அப்படின்னா, அத இந்த புதுமை பித்தனாயா பற்றியோ இல்லை தோமுசியா பற்றியோ ஒரு ஆள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா 10 நிமிஷம் 15 நிமிஷம் போயிடும். ஒரு சிலர் 5 நிமிடம் ஒதுக்கினால் கூட அவர்கள் 15, 20, 30 நிமிடம், ஒரு முறையில நம்ப மாட்டீங்க 45 நிமிஷம் வந்துருச்சு. ஆக நம் நிகழ்ச்சியை ஒரு குறிப்பிட்ட இப்பெல்லாம் பாருங்க, கரெக்டா 1 மணி நேரத்துக்குள்ள முடிந்த அளவு அதிகபட்சம் 1 மணி நேரம் 10 நிமிடம் 15 நிமிடங்களுக்கு மிகாமல் பார்த்துக் கொள்கிறோம். அதற்காக
ஒரு சில அர்ப்பணிப்பு தான். ஆனால் போகிற போக்கில் ஆங்கன்றும் இங்கன்றுமாக அவர்களுடைய செய்தியை தினமும் பதிவு செய்வதால் இந்த கதை முழுமை அடைகின்ற பொழுது அவர்களை பற்றிய முழுமையான செய்தி வரும் என்கிற செய்தியையும் உங்களோடு பகிர்ந்து கொண்டு, தோழமைகளே, நாளை தினம் இரவு 8 மணிக்கு நாளும் ஒரு கதை சொல்லல் என்கிற அடிப்படையில் உங்களோடு பயணிக்கிறோம். நாளைய கதை சொல்லி தற்பொழுது நாளைய கதை சொல்லியை முடிவு செய்திருந்தோம். ஆனால் தற்பொழுது வேறு தேதி அவர்கள் கேட்டிருப்பதால் நாளைய காலை அவருடைய பெயரும் கதை தலைப்பும் அறிவிக்கப்படும் என்கிற செய்தியோடு ஒவ்வொரு நாளும் தோழர் ஜீவா அவர்களின் கனவுகளோடு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் உங்களோடு நன்றியும் வாழ்த்துக்கள்.